ஸ்டீஃபன், பொதுவாக ஒரு போர் இல்லை போர் சார்ந்த ஒரு பதட்டம் இருந்தாலே பங்கு சந்தைக்கு ஒரு சரிவு தான். நம்மளுடைய FII-DI கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு 3500 கோடிக்கு மேலே நேற்று தினம் பை கேஷ் செக்மெண்ட். பட் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 1700 கோடி செல்லிங். ஐ திங்க் சந்தையின் போக்கு ஏற்கனவே இப்படி தான் இருந்திருக்கு. அந்த 24,500-600 புள்ளிகள் தாண்ட முடியாமலும் 24,000 புள்ளிகளுக்கு கீழாக தற்போதைய நிலைமை கடந்த ஒரு 10 செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. நிஃப்டியோட வேல்யூவேஷன் 23லேருந்து 19 லெவல்ஸுக்கு வந்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸிங் எல்லாமே நல்லபடியாக இறங்கியிருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பிகம்ஸ் அட்ராக்டிவ். அந்த வேல்யூவேஷனில் தற்போதைய நிலைமைக்கு எதிர்பார்த்த அளவுக்கும் கேவலமாக ரிசல்ட் வரல. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம முதலீடு செய்கிறோம். ஆல்மோஸ்ட் 120% ஸ்டாப்பேஜஸ் நடந்தது கடந்த 5 மாதமாக. அப்படின்னா என்ன, SIP-யோட பிரின்சிபிளே நம்ம டிஃபீட் பண்ணுறோம். SIP வாங்குறதே சரிவு ஏற்படும் போது அதிகமாக யூனிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் தான் SIP இன்வெஸ்ட் பண்ணுறோம். பாடம் கற்றுக்கொள்ளாதது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். நம்ம விற்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. ஒரு பொருளை வாங்கி வச்சோம்னா லாபம் வந்தாலும் பேப்பரில் ஒரு லாபம் ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி புக் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட தவறு. வணக்கம் சார். வணக்கம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் பதற்றம் அப்படின்றது இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவும் தயாராக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா சார்? ஸ்டீஃபன், பொதுவாக ஒரு போர் இல்லை போர் சார்ந்த ஒரு பதட்டம் இருந்தாலே பங்கு சந்தைக்கு ஒரு சரிவு தான். அது நம்ம நாடு சந்தைன்னு இல்லை, எந்த ஒரு சந்தை இருந்தாலும். அது போருக்கு பல டைமென்ஷன் இருக்குது. வர்த்தக போராக இருந்தாலும் சரிவு தான், ஃபிசிக்கல் போராக இப்போ நடக்கிற மாதிரி போர் இருந்தாலும். ஸோ தி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஆக்ஷன் இது நேற்றைய தினமே நம்ம சந்தையில் பார்த்தோம். ஒரு மாதிரி கம்ப்ரெஸ்ட், அந்த ஹையர் லெவல் 24,500 புள்ளிகள்லாம் தாண்டும் போது அந்த செல்லிங் ப்ரெஷர் வருகின்றது. அந்த ப்ரெஷர் ப்ரைமர்லி அட்டாச் டு இந்த மாதிரி ஆக்ஷன் தான். அதாவது எதை நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும், என்னைக்கு எப்போன்றது தான் நமக்கு தெரியல, அவ்வளோதான். பட் சம் ஆக்ஷன் வாஸ் பிளான்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கம்ப்ரெஸ்ட் ஆக்ஷன் ஒன்று இருந்தது. இரண்டாவது இந்த ஆக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். விடிய கால ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஓகே, வி ஹவ் டிஸ்ட்ராய்டு டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், அது தீவிரவாதத்துடைய கேம்ப்ஸ் தான் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே போய் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குற சிவிலியன்ஸை நம்ம அட்டாக் பண்ணலை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் அப்ரோச். யாருக்குமே எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் வராத ஒரு ஆக்ஷன் அப்படின்றது. மூன்றாவது அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு ரெட்டாரிக் தான். நாங்கள் தயார் நிலை இருக்கிறோம், 130 மிசைல் இந்தியா நோக்கிட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் இட் அவங்க அதை எவ்வளோ தூரம் அந்த ஆக்ஷன் டிப்ளாய் பண்ண முடியும், செய்யலாம் அப்படின்றதே இது அந்த கார்கில் டைமில் இருந்த கூட பாகிஸ்தான் கிடையாது இது. ஏன்னா அவங்க எக்கனாமிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இரண்டாவது, குளோபல் ப்ரெஷர் அவ்வளோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான்கிட்ட தான் நம்ம இப்போ இந்த போராட்டம் நடக்கிறது. ஸோ மேபி ஒரு ஸ்கர்மிஷ், ஒரு ஃபயரிங், ஆர்ட்லரி ஃபயரிங் அந்த மாதிரி ஏதோ நடக்குமே ஒழிய பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வராது. ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இந்தியாஸ் சக்ஸஸ் லுக்ஸ் மச் மோர் ப்ராபபிள் இல்லையா? அந்த ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் இந்தியா ஃபேவரபுளாக தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லும்பொழுது, ஸோ பங்கு சந்தைக்கு எவ்வளோ தூரம் பாதிப்புனா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மேபி இப்போ பாகிஸ்தான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன், வெஸ்டர்ன் பார்டரில் ஒரு ஆக்ஷன், இல்லை நார்த் ஈஸ்ட் பார்டரில் ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கன்னா சந்தைக்கு ஒரு சரி வரும். பட் ஐ திங்க் வித்தின் அந்த ரேஞ்சுக்குள்ளே. பிகாஸ் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய FII-DI கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு 3500 கோடிக்கு மேலே நேற்றைய தினம் பை கேஷ் செக்மெண்ட்டில். பட் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 1700 கோடி செல்லிங். ஸோ அச்சம் என்பது இவங்களுக்கு தான் இருந்திருக்கு. விச் ஐ திங்க் ஃபார் எவ்ரி இந்தியன் ஒரு ஃபியர், ஒரு இன்வெஸ்டர் ஃபியர் அப்படின்றது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி கிளியர், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ திங்க் இந்தியா சர்வை பண்ணும், மேனேஜ் பண்ணும், அதை தாண்டி வந்துடும். சார், இப்போ ஆளுங்கட்சியை பொறுத்தவரையும் சரி, எதிர்கட்சியை பொறுத்தவரையும் சரி, இப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்திய மக்கள் மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கைக்கு துணையா நிற்கிறாங்க. எஸ், we are all united அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ சென்டிமெண்டாவே ஒரு யூனிட்டி இங்கே இருக்கிறப்ப இது ஒரு 1 or 2 டேஸ்க்கு கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஒரு லாங் ரன், அதாவது ஒரு 1 மந்த்துக்கு இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் இப்படி தான் இருந்திருக்கு ஸ்டீஃபன். ஐ திங்க் இட் இஸ் இந்த போர்னால ஒரு பிரச்சனை கடந்த 4-5 நாட்கள் அந்த பஹல்கம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் கம்ப்ரெஷன், செல்லிங் ப்ரெஷர்லாம் வந்ததை தவிர்த்து
ஐ திங்க் சந்தையின் போக்கு ஏற்கனவே இப்படி தான் இருந்திருக்கு. அந்த 24,500 600 புள்ளிகள் தாண்ட முடியாமலும் 24,000 புள்ளிகளுக்கு கீழாக தற்போதைய நிலைமை கடந்த ஒரு 10 செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் டெம்பரரி பிளிப் தான். பாகிஸ்தானோடைய ரியாக்ஷன் பொறுத்து தான் ஐ திங்க் இதுக்கு தொடர்ச்சியாக இந்த ப்ரெஷர் சந்தைக்கு இருக்குமா, இல்லை இது ஓரிரு நாட்கள் நீங்கள் கேட்குற மாதிரி முடிஞ்சிருமான்றது. பட் ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் லிமிட்டட் பர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லும்பொழுது திங்க் பாகிஸ்தான் பெரிய அளவில் ஒரு ரிட்டாலியேஷன் வராது. ஸ்கர்மிஷ் வரும், நான் இல்லை ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அப்படி செய்யும்பொழுது ஐ திங்க் அது சந்தை ஆல்ரெடி ஃபேக்டர் இன் பண்ணியிருக்கு. அந்த ஒரு டிஸ்கவுண்டிங் மார்க்கெட்டில் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். ஸோ சார், இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே போனது தான் முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் 13 டேஸாக ஒரு சின்ன ஒரு க்ரோத் நம்ம பார்க்க முடியுது. டிப்லேருந்து ஒரு சின்ன க்ரோத் அப்படின்றது பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே 13,500 கோடி ஒர்த் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 9,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ச்சியாக இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டா கன்சிடர் பண்றாங்களா, இல்ல இன்னும் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா சார்? அப்படி இல்லை ஸ்டீஃபன். இவங்க இந்த அந்நிய முதலீட்டாளர்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பொதுவாக சொல்லும்பொழுது அவங்களோட பிரின்சிபலே ப்ராஃபிட் தான். அவங்க ஒரு நாட்டுக்கான அட்டாச்மெண்ட், இப்போ நீங்கள் நானும் இந்தியா வளரணும், இந்தியா வளர்ச்சி ஆகணும், இது நம்மளுடைய ஃபீலிங். பட் ஒரு இன்வெஸ்டராக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வரும்பொழுது அவங்களோட நோக்கம் என்ன? லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ அவங்களுடைய பிரின்சிபல் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டுக்கு 2 விதமான காரணம். ஒன்று சந்தையோட வேல்யூவேஷன், ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன், அதை கொடுத்து வாங்கின்ற அந்த விலை. ஸோ அக்டோபர்லேருந்து நீங்கள் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வெரி ஹை. வளர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எக்கனாமிக் க்ரோத் கொடுக்குறது அப்படின்ற ஒரு நினச்சி ப்ரைஸஸ் ரேன் அப். இண்டிவிஜுவல் ஸ்டாக் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உயர்ந்துருக்குது. பட் அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டாக இருக்கட்டும், சமீபத்தில் ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவ்வளோ பிரமாதமாக வரல. ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங் உள்ள டிஃப்ரென்ஷியல் தான் எஃப்ஐஎஸ் விற்க வைத்தது. நாட் பிகாஸ் இந்தியா வாஸ் நாட் எமர்ஜிங், பட் ஜஸ்ட் அட் த ப்ரைஸஸ், அந்த விலைகள், பங்கோடைய விலைகள் ரொம்ப உயர்வும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரிசல்ட் வரவில்லை என்ற ஒரு காரணம் தான். ஸோ த மிஸ்மேட்ச் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் வேல்யூவேஷன் இது அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக இவங்க செல்லராக தான் இருந்திருக்காங்க. எவ்ரி சிங்கிள் டே செல்லர், எவ்ரி மந்த்தும் செல்லர். பட் மார்ச் மாதம் ஒரு 2,000 கோடி நெட் பையராக கேஷ் செக்மெண்ட்லேயும், ஏப்ரல் 16th தொடர்ச்சியாக அவங்க பையராக இருந்திருக்காங்க. அது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வரைக்கும் பையராக தான் இருந்திருக்காங்க. ஐ திங்க் எகெயின் ஒரு ஸ்ட்ராங் பையிங் செக்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது எதனால் வந்துச்சுன்னா, இந்த 5 மாதம் சரிவுக்கு அப்புறம், சரிவு முடிந்த பிறகு ஐ திங்க் ப்ரைஸஸ் அண்ட் வேல்யூவேஷன் ஆர் மோர் ரீசனபிள். நிஃப்டியோட வேல்யூவேஷன் 23 19 லெவல்ஸுக்கு வந்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸிங் எல்லாமே நல்லபடியாக இறங்கியிருக்கு. ஸோ அது வேல்யூவேஷன் பிகம்ஸ் அட்ராக்டிவ். அந்த வேல்யூவேஷனில் தற்போதைய நிலைமைக்கு எதிர்பார்த்த அளவுக்கும் கேவலமாக ரிசல்ட் வரல அப்படின்றத. ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் இஸ் நாட் சோ பேட். சார், இப்போ செப்டம்பர்ல தொடங்கி மார்ச் இறுதி வரையும் பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பேக் பண்ணது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தோம்னா தொடர்ச்சியா பையிங் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, செல்லிங்கை விட அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நேத்துடைய டேட்டா வச்சு பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 10,963 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. செல்லிங் பாத்தீங்க அப்படின்னா 12,360 கோடி ரூபாய் அளவுக்கு செல் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு டேட்டாவும் இருக்கு. இப்ப டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, டிமேட் அக்கௌண்ட் ஓபனிங் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் டேட்டா 2 மில்லியனுக்கு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஃபியர் திடீர்னு? குட் கொஸ்டின் ஸ்டீஃபன். இதுல கொஸ்டின் இஸ் மிக்ஸ்ட் அக்ராஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பொதுவாக இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் என்ன ஸ்டீஃபன்? சந்தை ஏறிக்கொண்டே இருக்கும். நான் எப்போ முதலீடு செஞ்சாலும், என்னைக்கு முதலீடு செஞ்சாலும், அது அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த விலை, நான் வாங்கின பொருளோடைய விலை, அது பங்கோடைய விலை குறையக்கூடாது. சந்தைக்கும் ஒரு சரிவு ஏற்படக்கூடாது. தொடர்ச்சியாக 5 மாதம் சரிவு அப்படின்றது சந்தையில் நடக்கும்பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அச்சம் தான் வரும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அந்த அச்சம் வரும்பொழுது நீங்கள் ஹிடன் இதை சொல்ல விட்ட ஒரு டேட்டா என்னென்னா, எஸ்ஐபிஸ், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம முதலீடு செய்கிறோம். ஆல்மோஸ்ட் 120% ஸ்டாப்பேஜஸ் நடந்திருக்கு கடந்த 5 மாதமாக. அப்படின்னா என்ன? எஸ்ஐபியோட பிரின்சிபலே நம்ம டிஃபீட் பண்ணுறோம். எஸ்ஐபி வாங்குறதே
சரிவு ஏற்படும் போது அதிகமாக யூனிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் தான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் 5 மாதம் தொடர்ச்சியாக சரிவை சந்திக்கும் போது ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபியை நிப்பாட்டினாங்க. ஸோ நீங்கள் டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்றது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து எல்ஐசி மாதிரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி, இன்ஃபேக்ட் டு அ லெவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட அந்த சமயத்தில் ஸ்டீஃபன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷில் வந்து ரொம்ப பெரிய அளவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. தேவர் சிட்டிங் ஆன் கேஷ் பைல்ஸ். நிறைய ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்கட்டும், ஐசிஐசி இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் 10,000 crores அதிகமாக கேஷ் பைல். ஏன்னா எந்த பங்கை வாங்கணும் அப்படின்ற கிளாரிட்டியே வந்து ஃபண்ட் மேனேஜருக்கே இல்லாமல் இருந்தது. ரைட், தேவர் சிட்டிங் ஆன் அ கேஷ் பைல். ரீட்டைல் இப்போ உங்களே என்னைய மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபியை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா கவலை சரிவு வந்து நம்மளோட மென்டாலிட்டி என்ன, முதலீடு செஞ்ச உடனே சந்தை ஏறணும், இல்லை அந்த பங்கு ஏறணும். இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போது சமீப காலத்தில் பொதுவாக நம்மளோட நாட்டோடைய டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை சைடு ஒன்லி தான், வாங்கி தான் இருப்பாங்க. வெரி ரேர் அவங்க வந்து அதை விற்று வெளியேறதுன்றது ரொம்ப ரேர். பட் 21,743 புள்ளிகள் சமீப கால லோ, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த லோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். தட் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேஷ் பையில் வச்சு அந்த டைமில் லோ ப்ரைஸில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பங்கு லாபத்தை தான் நேற்றைய தினமும் இதே போல் இதுக்கு முன்பதான அந்த செல்லிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். டிஐஎஸ் வந்து ஒரு சில நாட்கள் 2,000 கோடி, 500 கோடி, 1,800 கோடி அந்த லோவர் லெவலில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த எக்ஸிட்ஸ், அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் நேற்றைய பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்போவுமே இன்வெஸ்டர் சொல்கிறது ஒன்று தான் ஸ்டீஃபன், எஃப்ஐஐஸ் வந்து விற்றுருவாங்க, வாங்கிடுவாங்க, ஏன்னா அவங்க நோக்கம் லாபம். டிஐஎஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் பை சைடாக இருந்தவங்க அப்பப்போ அவங்களும் லாபத்தை எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரு பாடமாக வைத்தோமானால், பாடம் கற்றுக்கொள்ளாதது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். நம்ம வந்து விற்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. ஒரு பொருளை வாங்கி வச்சோம்னா லாபம் வந்தாலும் பேப்பரில் ஒரு லாபம் ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி புக் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட தவறு. எஃப்ஐஐயும் புக் பண்ணுறாங்க, டிஐயும் புக் பண்ணுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரும் பீரியாடிக்கெலாம் அந்த ப்ராஃபிட் ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டாப்பேஜஸ் வராது, டிமேட் அக்கௌண்ட் குறைவாக ஓப்பன் ஆகிறது ஒரு சிச்சுவேஷன் வராது. ஏன்னா அச்சம் அதிகப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டே போச்சுப்பா, நான் போட்டதெல்லாம் போச்சு. ஏன்னா ஹெட்லைன் நியூஸ் என்ன ஸ்டீஃபன் நமக்கு வருது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4 கோடி ரூபா குறைவு, சரிவு அப்படின்றது. ஸோ ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க கூட என்ன நினைப்போம், இவ்வளோ பெரிய சரிவா, இவ்வளோ இதுக்கு போய் நம்ம எதுக்கு காசை முதலீடு செய்யணும், பேசாமல் பேங்க்கில் வச்சுக்கிறேன், இல்லாட்டி தங்கத்தில் போட்டேன், சம்திங். ஹிஸ் மைண்ட் செட் கோஸ் லைக் தட். ஸோ டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன். சந்தை பழையபடி அந்த ஓட்டம், அந்த ஏற்றம், அந்த ஒரு சந்திப்பை சந்தித்தால் நம்பர் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்வெஸ்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான். இப்போ இந்த பிரின்சிபல் அப்படின்றது எஃப்ஐஎஸ்க்கு வந்து செட் ஆகாதா? லாங் டேர்ம் அப்படி கிடையாது. இன்வெஸ்டிங் வந்து டைம் ஃப்ரேம் அண்ட் டைம் ஹொரைசன் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஸ்டீஃபன். அது வந்து ஒரு தியரி. நீங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செஞ்சீங்கன்னா அது சூப்பர் அப்படின்றது. ஐடியாஸ் குட், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. அதுக்கு பல கதைகளும் உதாரணங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ ஆன். இப்போ விப்ரோட கதை, அந்த நிறைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் தற்போதைய சந்தைக்கு உங்களால் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் கிடைக்கும். ஐ டெல் யூ வை. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் ஃப்ளோ பேட்டர்ன்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் we are a very integrated market. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சந்தைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சந்தைக்கும் வித்தியாசம், வேறுபாடு வந்து அவ்வளோ இருக்குது. நவ் we are living in a world of integrated finance. அப்படின்னா என்ன, 5 நிமிஷத்துக்குள்ளே 5 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம ஃபோன் கையில் இருக்குது. ரைட், எஃப்ஐஎஸ்க்கு இருக்குது, பேங்க் மூலமாக இருக்குது, ஸ்விஃப்ட் கோட் மூலமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, இப்போ இந்த நிலைமைக்கு மீடியா வந்து ஒரு நல்ல செக்டராக இருக்கலாம். மேபி ஏஐ இஸ் அ குட் செக்டர், மேபி ட்ராவல் அண்ட் டூரிசம், ஏன்னா ஹாலிடே சீசன், இந்த செக்டரில் முதலீடு செய்யுங்க. அடுத்த ரிசல்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து அது ஜஸ்டிஃபை ஆச்சுன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை 3 மாதத்தில் லாபத்தையோ நஷ்டத்தையோ வெளியில் எடுத்து அடுத்த செக்டருக்கு மாறிட்டே இருக்கு. நீங்கள் செக்டரல் சேர்ன் பார்த்தீங்கன்னா தற்போதைய ஒரு 5-6 வருஷம், பர்டிகுலர்லி கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்டரல் சேர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சிச்சுவேஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்றது இஸ் த பெஸ்ட். சிச்சுவேஷன் பேஸ்ட், செக்டரல் பேஸ்ட், அது இதுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் தருது இமோஷன் கிடையாது, ரிசல்ட்ஸ். நம்ம எப்படி சொல்லலாமா சார், சிச்சுவேஷன் பேஸ்ட் அப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங், ரிசல்ட்ஸ் பேஸ்ட், தட் இஸ் த சேஃபஸ்ட். ஆமாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இமோஷனை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த கேமோட சீக்ரெட்டே. இமோஷன் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நான் இந்த ஸ்டாக் வாங்கி வச்சேன்ப்பா, இது என்றைக்குமே நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரக்கூடாது. பேங்க்ஸ் நல்லா இருக்கும், எப்போவுமே நான் பேங்க் தான் வாங்குவேன் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் சிச்சுவேஷன் பேஸ்ட். இப்போ தற்போதைய நிலைமை இந்த Q4 ரிசல்ட்ஸ் ஒரு உதாரணமாக நான் சொல்ல போனால் ஸ்டீஃபன், பெரிய பேங்க்ஸ், அதாவது HDFC இருக்கட்டும், SBI இருக்கட்டும், ICICI ஓகே, பட் இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எல்லாமே உலகத்தில் டாப் 50 இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இது. SBI, HDFC சிங்கிள் டிஜிட் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு, 6%, 5%. இன்ஃபேக்ட் SBI வந்து நெகட்டிவ், நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நெகட்டிவ். ஆனால்
சிறு பேங்க்ஸ் இல்லையா, சியூபி, டிசிபி, கேத்தலிக் சிரியன் பேங்க், அண்ட் மெனி அதர் பேங்க், ஐஓபி ஃபார் தட் மேட்டர், டபுள் டிஜிட் 21%, 22% ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, வருவாயாக இருந்தாலும் சரி, அவைலபிள் அட் சப் 200 ப்ரைஸஸ். இப்போ எந்த பங்கை நீங்கள் வாங்கணும், ஹெச்டிஎஃப்சி ஃபெயில் ஆகாது, கரெக்ட் தான், இந்த பேங்க்கு தான் ஃபெயில் ஆகாது இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட், சிச்சுவேஷனல் பேஸ்ட் அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்டல் டைரக்ஷன் கொடுத்துச்சுன்னா தட் ஷுட் பி த ஒன். சார், இப்போ 2025 வந்து நம்ம ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து பேங்கிங் செக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா? பேங்கிங் செக்டரில் வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா என்னென்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்? பேங்கிங் செக்டர் வந்து எப்போவுமே எமர்ஜிங் செக்டராக இல்லை, எமர்ஜ்டு செக்டராக இருந்தாலும், எமர்ஜ்டு கண்ட்ரியாக எக்கானமியாக இருந்தாலுமே பேங்க்ஸ் பிளே வெரி கீ ரோல். ஏன்னா தே கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் மணி இல்லையா, அது லெண்டிங்காக இருக்கட்டும், சேவிங்காக இருக்கட்டும், எல்லாமே அட்லீஸ்ட் ஃபார் இந்தியா பேங்க்ஸ் பிளே வெரி பிக் ரோல். இல்லைன்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். They are the source of infrastructure இல்லையா? They are the source of funding. Money. They play the role of money, right? Of the role of money, right? So banks become very important. இப்போ பேங்கிங் செக்டர் தேர்ஃபோர் ஒரு அட்ராக்டிவ் செக்டராக இருக்கும் அந்த ஒரு கண்டிஷனில் the most important thing to be looked at is which bank delivers what kind of results, not merely on size. அதுதான் நான் சொல்ல வரேன், ரைட்? செகண்ட் ஆஃப் ஆல், இவங்களுடைய நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து வளருதா குறையுதான்னு பார்க்கணும், விச் இஸ் அகெயின் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா கடன் கொடுத்துட்டே இருக்கிறோம், அதை ரிகவர் பண்ண முடியலனா ஜிஎன்பிஏ வளரும், என்பிஏ வளர்ந்தால் ப்ரொவிஷனிங் இப்போ பண்ணணும், எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா, விச் ஹர்ட்ஸ் த பாட்டம் லைன். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட், எனக்கு வந்து அது இம்பாக்ட் ஆக போகுது. மூன்றாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது டெபாசிட்ஸ் அகேன்ஸ்ட் லெண்டிங். இதோடைய டிஃபரன்ஷியல் தான் பேங்க்கோடைய லாபமே. அந்த என்ஐஐன்னு சொல்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் லாபம். இந்த என்ஐஐ வந்து வளருதா கூடுகிறதா அப்படின்றது குவார்ட்டர் டு குவார்ட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ 3 factors that go into number of deposits or new accounts, காசா அக்கௌண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட், ஜிஎன்பிஏ உடைய வளர்ச்சி, அதே போல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த மூணுமே குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்து நமக்கு ஏற்ற டைரெக்ஷனில், இப்போ ஜிஎன்பிஏ வந்து குறையணும், டெபாசிட்ஸ் வந்து கூடணும், இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து வளரணும். இந்த 3 ஃபேக்டருமே குவார்ட்டர் டு குவார்ட்டர் growth இருந்ததுன்னா those banks become successful candidates for investment. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.